முதலமைச்சராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது கண்டிஷன்ஸ் இல்லாமல் பண்ணவே மாட்டாங்க. அடிப்படை வசதிகளாக இருக்கக்கூடிய தண்ணீர், உணவு, அந்த மக்களுடைய பாதுகாப்பு, எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த கட்சியுடைய நிர்வாகம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய ஒன்று. இப்படியெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் காவல்துறையினர் சில நிபந்தனைகளை நமக்கு வழங்குகிறார்கள். அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நாம் செயல்படுகிற போது ஓரளவுக்காவது பாதிப்புகள் நேராமல் தவிர்க்க முடியும். தொடக்கத்தில் நாங்களும் காவல்துறையினருக்கு எதிராக பேசியிருக்கிறோம். ஆனால் இதுபோன்ற பெரும் திரளை திரட்டுகிற போது காவல்துறையினருக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது கட்டாயமானது என்பதை உணர்ந்திருக்கிறோம். அரசியலாக பார்க்காமல் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் இது போன்ற கூட்டம் வருங்காலத்தில் நடத்தக்கூடியவர்கள் மிகவும் கவனமாக இருந்து காவல்துறையும் மிகுந்த அக்கறையோடும் பொறுப்போடும் செயல்பட்டு இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு இந்த துயரமிக்க சம்பவம் கொடுத்திருக்கின்ற பாடம். அதை தாண்டி நான் இதில் அரசியலாக நான் எதையும் பார்க்கல. இது ஒரு விபத்து. இதில் அரசாங்கம் சரியாக தான் நேற்றிலிருந்து செயல்பட்டு வந்திருக்கு. ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டது ஒரு சரியான நடைமுறை தான். விஜய் அவர்களும் இனிமேல் உங்களுக்கு எப்படி பாதுகாப்பு வைக்கிறீங்களோ உங்களை நம்பி வர தொண்டர்களுக்கும் தாவேக்கா பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணோம். உணவு, தண்ணீர், இன்னும் ஒரு பெரிய இடத்துல இந்த மாதிரி இல்லாமல் ரோட் ஷோவாக இல்லாமல் ஒரு பெரிய மைதானத்தில் நீங்கள் நடத்துனீங்களே ஒரு மாநாடு, அந்த மாதிரி பண்ணி மக்களை பாருங்கள். ஒரு தொகுதியில் தப்பு இல்லை. இது ரொம்ப தப்பான ஒரு முன்னுதாரணம். இன்றைக்கி எத்தனை குடும்பம் இதில் பாதிச்சிருக்கு. சின்ன குழந்தையிலேருந்து இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாருமே பாதிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயம். இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். காலையில் 9 மணிக்கு 10-11 மணிக்கு வந்தவங்க சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அங்கேயே நிற்கிறாங்க. 7 மணி வரைக்கும் அங்கேயே நிற்கிறாங்க. குடிக்க தண்ணி இல்லை, சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை, எந்த வாய்ப்பு இதுவும் இல்லை. அவங்க 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா 7 மணிக்கு இவர் வந்திருக்காரு. ஒரு பெரிய காலதாமதமும் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த சம்பவம் நடக்குது. எனவே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறது, இந்த மாதிரி சாலையில் பரப்புரை கூட்டங்களை நடத்துவது என்பதை இனிமேல் அனுமதிக்கக்கூடாது. அது அந்த மாதிரி அரசியல் கட்சிகளே கேட்கக்கூடாது. பொதுவாக இது போன்ற மக்கள் திரளாக கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகள், அது அரசியல் நிகழ்ச்சியாக இருந்தாலும், ஆன்மீக நிகழ்ச்சிகளாக இருந்தாலும், கேளிக்கை நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிகளை நடத்துபவர்கள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு காவல்துறை எனும் அந்த கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு அந்த நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும். அதே வேளையில் இது போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் பொதுமக்கள் அவர்களுக்கும் ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்கணும். அவங்களுக்கு